ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மகராட்சியின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகராட்சிக்காரர்கள் எப்படிப்பட்டார்கள்? மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறதோ அப்படி உங்கள் மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபடி இருப்பீர்கள். சோர்வு அடைய மாட்டீர்கள். வாழ்க்கையில் தோல்வியடைந்து அதலபதாலத்துக்கு சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி என்பதால் மனிதநேயத்தோடு செயல்பட விரும்புவீர்கள். இதில் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்துக் கொண்டிருந்தாலும் திடீர் என்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும். வாக்குத்துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் வருகிறார். உங்களுடைய வாக்குத்துணை கலாரசனை மிக்கவராக இருப்பார். உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவராக இருப்பார். உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார். வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பார். 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீர்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிப்பீர்கள். எங்கே பணம் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே விரும்புவீர்கள். உயர்ந்த பதவியோகம் உண்டு. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். மகராசி காதல் மற்றும் உறவு எப்படி இருக்கும்? இவர்களுக்கு காதல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. உண்ணாமல் உறங்காமல் கூட இருப்பார்கள். ஆனால் காதல் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். மகராசிக்காரர் காதலியாக இருந்தால் அவரது அன்பு குறைவுதான். அதே சமயம் காதலாக இருந்தால் அவரது காதலுக்கு அதிக வலிமை உண்டு. யாரையும் நம்பிவிடுவர். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக காதல் அனுபவம் இருக்கும். மகராசிக்காரர்களின் காதல் ஆத்மாத்மாக இருக்கும். இவர்களது காதல் எந்த வகையிலும் தவறாக இருக்காது. காதலில் ஒரு சூழலை ஒரு ரொமான்டிக்காக மாற்றுவார். மற்றொரு அதையே சண்டை சிச்சருடன் முடிப்பார். இதற்கெல்லாம் காரணம் அவரது மனப்பான்மையும் குணராசியங்களும். ஒருவரது ராசியை வைத்து அவர் எப்படிப்பட்டவர், அவரது குணராசியங்கள் என்னென்ன என்று கூற முடியும். அந்த வகையில் காதல் உறவில் பிரிவு ஏற்பட்டால் உங்கள் ராசிக்காரர்கள் எப்படி அதற்கு பிரதிபலிப்பாக இருப்பார்கள்? இதில் மகர ராசி காதல் தோல்விவிட்டால் எப்படி இருப்பார்? முடிந்தவரை உறவில் பிரிவு உண்டாகாமல் இருக்க முயற்சிப்பார்கள். சொல்வதை சுத்தமாக கேட்காமல் பிரிந்து போனால் சில நாள் வருந்துவார்கள். பிறகு அவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மீண்டும் வாழ துவங்கிவிடுவார். காதலில் நீங்கள் கில்லாடியா? சரியான காதல் ஜோடி யார்? காதலிப்பதற்கும் காதலிக்கப்படுவதற்கும் காதலில் ஜெயிப்பதற்கும் ஒரு ராசி வேண்டும். அப்படி நீங்கள் காதலில் கில்லாடியா? நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் காதலில் நெருப்பாக இருப்பார்கள். நீர் ராசியில் பிறந்தவர்கள் காதலில் கழுவுற மீனில் நடுவுற மீனாக இருப்பார்கள். காற்று ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமாக காதலிப்பார்கள், காதலில் ஜெயிப்பார்கள். நிலம் சார்ந்த ராசியில் பிறந்தவர்கள் ஸ்திரமாக இருந்து எப்பாடுபட்டாவது காதலித்தரை கைவிடிப்பார். சரராசிக்காரர்கள் நிலையற்ற மனதோடு இருந்தாலும் ஸ்திர ராசிக்காரர்கள் காதலில் ஸ்திரமாக நின்று ஜெயிப்பார்கள். மகராசி காதல் மற்றும் அந்த உறவு எப்படி இருக்கும்? காதலுக்காகவே பிறந்தவங்க நீங்கள். காசு இல்லாமல் கூட இருந்துருவீங்க. காதல் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. எதையும் மனசு விட்டு பேச மாட்டீங்க. காதலை கமுக்கமாக வச்சிருப்பீங்க. உங்கள் காதலியோ காதலனோ ரொம்ப நேசிப்பாங்க. உங்கள் கௌரவத்துக்கும் எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. காதலிக்கு செலவு செய்வதில் கூட கஞ்சத்தனம் காட்டுவீங்க. ரிஷபம் கன்னிராசிக்காரங்க உங்களை தேடி காதலிப்பாங்க. சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவீர். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகரக்கடல் என்றே அழைப்பார்கள். பார்க்கடலில்தான் மகாவிஷ்ணு சயனகோலம் கொண்டிருக்கிறார். எனவே சயனகோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபட உகந்தவையாகும். குறிப்பாக திருக்கடல் மலை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் தல பெருமாளை வழிபட சிறப்பான பலன்கள் உண்டாகும். அடுத்ததாக திருப்பதி மலையில் இருந்து இறங்கி வந்து அந்த பெருமாளை உங்கள் பண கஷ்டத்தை தீர்த்து வைப்பார். இந்த ஒரு பொருளின் வாசம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருந்தால், ஆம், எவ்வளவு பெரிய பண கஷ்டத்தை கூட சுலபமாக ஒரு நொடி பொழுதில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்தான் பெருமாள். அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் போதும், பொன்பொருள் சொத்து சுகம் அனைத்தும் நம்மை தேடி வந்துவிடும். எந்த ரூபத்தில் அதிர்ஷ்ட காத்து நமக்கு வீசுது என்று நமக்கே தெரியாது. ஆனால் வறுமை பின்வாசல் பக்கம் சென்று இருக்கும். மகாலட்சுமி முன்வாசல் பக்கமாக வீட்டிற்கு வந்து கொண்டே இருப்பாள். அந்த பெருமாளின் ஆசீர்வாதத்தை வாங்க தினம் தினம் நாம் பெருமாள் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? பெருமாள் வழிபாட்டில் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொருள் என்றால் அது பச்சை கற்பூரம். பெருமாள் கோயிலில் பெருமாளுக்காக செய்யக்கூடிய பிரசாதத்திலிருந்து அவருக்கு வைக்கக்கூடிய தீர்த்தம் வரை பச்சை கற்பூரமானது சேர்க்கப்படும். ஒருவருடைய வீட்டில் பச்சை கற்பூரம் எந்த அளவிற்கு புழக்கத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டில் அந்த பச்சை கற்பூரத்தின் வாசத்திற்காகவே பெருமாள் விரும்பி வாசம் செய்வார். பச்சை கற்பூரத்தின் வாசம் நிறைந்திருக்கும் வீட்டில் பண கஷ்டம் இருக்காது. பச்சை கற்பூரத்தை வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளோ பணம் செலவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு கோடிக்கணக்கான அளவு பல மடங்கு நிறைந்து
இந்த வருமானம் அதிகரிக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமாக தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 துளசி இலைகளை போட்டு இந்த தீர்த்தத்தை பெருமாளின் பாதங்களில் வைத்து விட வேண்டும். தினந்தோறும் இந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு முன்பு வைத்துவிட்டு உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும், பண கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மறுநாள் இந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட்டு மீண்டும் புதிய தண்ணீரை வைத்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும். அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டில் சாதாரண கற்பூரத்தை ஏற்றி ஆராதனை காண்பிப்பீர்கள் அல்லவா? அதற்கு பதில் இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றியும் இறைவனுக்கு கற்பூர ஆராதனை காண்பிக்கலாம். உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கும் பெட்டியில் எப்போதுமே இந்த பச்சை கற்பூரம் குறையாமல் இருக்க வேண்டும். பச்சை கற்பூரத்தை வைத்த ஒரு சில நாட்களில் அது காற்றில் கரைந்துவிடும். அது கரைவதற்கு முன்பாக அதில் இருக்கும் வாசனை குறைவதற்கு முன்பாகவே மீண்டும் புதிய பச்சை கற்பூரத்தை வாங்கி பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள். வரவேற்பறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் அந்த வாசம் வீடு முழுவதும் நிரம்பியிருக்கும். நிலைவாசலில் ஒரு சிறிய அகல் விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் உங்களுடைய வாசல் பகுதியும் வாசமாக இருக்கும். மகாலட்சுமி வீட்டிற்குள் விரும்பி வருவாள். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு உங்கள் கையால் இந்த மாலையை கட்டி போட்டால் நீங்கள் மனதில் நினைத்தது 48 நாட்களுக்குள் நடக்கும். ஆம், அது என்ன? மனதில் நினைத்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமா? தாயாரின் பாதங்களை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அதை 48 நாட்களுக்குள் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வேண்டுதலாக வைத்துக்கொள்ளுங்கள். ஆம், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும், கணவரின் நன்மைக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். அல்லது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று கூட வேண்டிக் கொள்ளலாம். கடன் சுமை குறைய, வருமானம் அதிகரிக்க, எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையுடன் 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கான பலன் நிச்சயம் கைமேல் கிடைக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு விரலி மஞ்சள் கட்டாயம் தேவை. சில இடங்களில் இதை கொம்பு மஞ்சள் என்று சொல்லுவார்கள். அந்த விரலி மஞ்சள் 48 என்ற கணக்கில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். முனை உடையாத விரலி மஞ்சளாக இருக்கட்டும். ஒவ்வொரு விரலி மஞ்சளின் மேலே ஒரு குங்குமப் பொட்டை வைத்து விடுங்கள். இந்த 48 விரலி மஞ்சளை ஒரு தட்டில் போட்டு அந்த தட்டை மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள். தினமும் காலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு 2 ஏலக்காய்களை நிவேதியமாக வைத்துவிட வேண்டும். எடுத்து வைத்திருக்கும் 48 விரலி மஞ்சளில் இருந்து ஒவ்வொன்றாக எடுத்து தாயாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். குங்கும அர்ச்சனை செய்வோம் அல்லவா? அதேபோல ஒவ்வொரு விரலி மஞ்சளாக எடுத்து தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள். ஒவ்வொரு முறை இந்த மஞ்சளை எடுத்து தாயார் பாதத்தில் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை மனதார ஒரு முறை சொல்ல வேண்டும். வேண்டுதலை ஒரு வரியில் சொல்லுங்கள். அடுத்ததாக சூரியனை போல பிரகாசிக்க ஞாயிறு விரதம் கடைபிடித்து சூரிய பகவானை வழிபடுங்கள். ஆம், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. அந்த வகையில் உலகிற்கு ஒளியை தந்து அனைத்திற்கும் உயிராற்றலை தருகிறது சூரிய பகவான். அனைத்திற்கும் உயிராற்றலை தருகின்ற சூரிய பகவானின் அருளை பெற்று தரும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் நம் முன் நிற்கும் எதிரியாக இருந்தாலும் சரி, சூரியனை போல நின்று அவர்களை காலி செய்து விடலாம். ஆம், சூரியன் தான் மிகப்பெரிய நட்சத்திரம். இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான். இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார் சூரிய பகவான். சூரிய விரத விதிமுறைகள். விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரியோதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தனம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரியோதயத்துக்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். துஷ்ட சக்திகள், செய்வின மந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம்.